ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதயே வரவரத சர்வஜனமே வசமானாய ஸ்வாகா. உலகெங்கும் வாழும் என் கணபதி டிவி அன்பர்களே, சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். நமது வார ராசி பலன்கள் நிகழ்ச்சியிலே இந்த வாரம் பார்க்க போறது ஜூலை மாதம் 29ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி வரையிலான ஒரு வார காலத்திற்கான நட்சத்திர பலன்கள். 27 நட்சத்திரங்களை சேர்ந்தவர்களுக்கும் என்ன என்ன பலன்கள் நடைபெறப் போகின்றன இந்த ஒரு வாரத்துல அப்படின்னு பார்க்க போறோம். இந்த வாரத்துடைய கிரக சூழ்நிலைகளை பார்க்கிற போது மிதுன ராசியிலே ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார். இந்த ஜூலை மாதம் 29ஆம் தேதி துவங்கிய ஒரு வாரம் அப்படிங்கிற போது இந்த ஜூலை 30ஆம் தேதி சுக்கிர பகவானும் மிதுன ராசிக்கு வந்து அமர்ந்திருக்கிறார். இப்ப கடக ராசியில சூரிய பகவான் இருக்கார், அங்கேயே இப்போ புதன் பகவானும் இருக்கார். சந்திர பகவான் பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் விசாகம் நட்சத்திரத்திலேயே துவங்கி அவிட்டம் நட்சத்திரம் வரைக்கும் பயணம் பண்ண போற. அதுல இப்ப தனுசு ராசியில கேது பகவான் இருக்கிறார், அவரோடு குரு பகவானும் அமர்ந்திருக்கிறார். மகர ராசியிலே சனீஸ்வர பகவான் அமர்ந்திருக்கிறார், மீன ராசியிலே செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறார். இதுதான் கிரகங்கள் இந்த வாரம் இருக்கக்கூடிய சூழல். ஆக இதை ஒற்றி 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் என்னவெல்லாம் நன்மைகள் நடைபெறப் போகிறதுன்னு பார்க்கலாமா? நம்ம இந்த வாரம் வந்து ஒரு வைபவமான வாரமாக இருக்கிறது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜூலை 31ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதம். அந்த விரதத்தை அவசியம் கடைபிடிக்கிறது. இந்த வரலட்சுமி விரதம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் என்ன ஆசை? நல்ல காசு பணம் செழிச்சிருக்கணும், என் வாழ்க்கையில ஒரு செல்வ செழிப்பு வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். கணவன் மனைவி உறவுல ஒரு ரம்மியம் வேணும், என்னுடைய வீட்டுக்காரர் நல்ல ஆயுள் வேண்டும் அப்படிலாம் பெண்கள் விரும்புகிறார்கள். இது எல்லாத்துக்குமே என்ன கேட்டீங்கன்னா, இந்த வரலட்சுமி விரதம் இருப்பது என்பது உங்க குடும்பத்தில் ஒரு சுபிட்சம், உங்க லைஃப் பார்ட்னருக்கு ஒரு நல்ல ஆயுள். அதே போல ஆண்களும் அந்த நாளிலே வேண்டிக் கொள்ளலாம், என்னுடைய லைஃப் பார்ட்னருக்கு நல்ல ஆயுள் வேணும் வேண்டிக் கொள்ளலாம். அதே போல உங்களுடைய அன்பு குழந்தைகளுக்காக வேண்டிக் கொள்ளலாம், அவருடைய கல்வி, அவருடைய வேலை வாய்ப்பு என்பதற்காக வேண்டிக் கொண்டு இந்த வரலட்சுமி விரதத்தை கடைபிடிக்கலாம். இது வந்து இந்த ஜூலை மாதம் 31ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதம் ரொம்ப அற்புதமான நாள். அதே போல வந்து ஆகஸ்ட் 1ஆம் தேதி என்ன விசேஷம் வருதுன்னா, சனி மகா பிரதோஷம். பிரதோஷம் சொன்னாலே அதை விடக்கூடாது, சிவபெருமான நமஸ்காரம் பண்ணணும், நமச்சிவாய மந்திரத்தை சொல்லணும். அதுல மகா பிரதோஷம், சனி மகா பிரதோஷம்ங்கிறது ரொம்ப அற்புதம். யாருக்கெல்லாம் 7.5 சனி நடக்கிறதோ, யாருக்கெல்லாம் அஷ்டமத்து சனி நடக்கிறதோ, யாருக்கெல்லாம் சனி தேசம் நடந்துட்டு இருக்கோம், அர்த்தாஷ்டம சனி நடக்கிறதோ, எல்லாருமே இந்த சனி மகா பிரதோஷத்தை பயன்படுத்திக்கோங்க. ஆகஸ்ட் 1ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு சனி மகா பிரதோஷம். அன்னைக்கு மாலை நேரத்துல உங்கள் அருகில் இருக்கக்கூடிய சிவனாலயம் திறந்திருந்தால் அந்த ஆலயத்திற்கு சென்று நீங்கள் பிரதோஷத்துல கலந்துக்கோங்க. அப்படி இயலாதவர்கள் வில்வ இலைகளை வாங்கி வைத்துக் கொண்டு உங்கள் வீட்டிலேயே சிவபெருமானை நினைத்து பூஜை செய்யுங்கள். அப்படி பூஜை செய்வதாலும் உங்கள் வாழ்க்கையிலே என்ன விரும்புகிறீர்களோ அதை இறைவன் அனுக்கிரகம் பண்ணுவான். பல ஜென்மத்து பாவங்கள் விலகும். சனிக்கிரகத்தினால் உங்கள் வாழ்க்கையிலே ஏற்பட்ட தோஷங்கள் விலகும். அதே மாதிரி இதுல வந்து மிக விசேஷமான இன்னொரு வைபவம் ஆடிப்பெருக்கு. ஆகஸ்ட் மாசம் 2ஆம் தேதி ஆடிப்பெருக்கு. இந்த ஆடிப்பெருக்குங்கிறது நம்ம முன்னோர்கள் வந்து ரொம்ப அற்புதமாக கொண்டாடிய ஒரு வைபவம். இந்த ஆடிப்பெருக்குக்கு எல்லாரும் கூடியிருந்து உணவு உண்பார்கள், குடும்பத்தினர் எல்லோரும் சேர்ந்து மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அற்புதமான பெருக்கு. இந்த ஆடிப்பெருக்கு பல இடங்களிலே நதி தீரங்களிலே பூஜைகள் நடக்கும். குடும்பத்தாரோடு உற்சாகமாக கலந்து கொள்வீர்கள். காவிரி நதிக்கு நீரம்
இப்படி ஒவ்வொரு இடங்களில் நடக்கக்கூடிய பூஜைகளில் கலந்து கொள்ளலாம். ஆடிப்பெருக்கு என்பது மிக விசேஷம். பயன்படுத்திக்கிறேன். உங்களுக்கு தெரியும் ஆடிப்பெருக்குடைய மகிமைகள். அடுத்து மிக முக்கியமான ஒரு விசேஷம் ஆவணி அவிட்டம். இந்த ஆவணி அவிட்டம்ங்கிறது ஆகஸ்ட் 3ஆம் தேதி வருகிறது. ஆக இந்த வாரம் ஒரு வைபவமான வாரமாக இருக்கிறது. இதுல உங்களுக்கு ஆடிப்பெருக்கு பத்தி இன்னும் நிறைய விஷயம் தெரியணும், எங்களுக்கு வரலட்சுமி விரதம் பத்தி நிறைய சொல்லுங்க, எங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்க டிஸ்கிரிப்ஷன் போய் பாருங்க. அதுல டீட்டெயிலா உங்களுக்கு நான் கொடுத்திருக்கேன். அதுல இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி போய் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் அதுல கிடைக்கும். ஆக இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் மிகச் சிறப்பாக பயன்படுத்திக்கலாம். வரலட்சுமி விரதம் பத்தி அவசியம் கடைபிடிங்க. அதை பத்தி உங்களுக்கு கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். அதை போய் பார்த்துக்கலாம். நீங்க உங்க வாழ்க்கையில எல்லா வகையான சிறப்புகள் உருவாகும். இது வாரவலன்கள் நிகழ்ச்சிகள்ங்கிறதுனால இந்த வரலட்சுமி விரதத்தை பற்றி ஓரிரு வரிகளில் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கு அந்த ஆடிப்பெருக்கை பற்றி ஒரு குறிப்பிட்டு தான் சொல்லியிருக்கிறேன். பற்றி விரிவாக டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி போனீங்கன்னா ஆடிப்பெருக்கு பற்றிய மகிமைகள், நீங்க என்ன பண்ணணும், வரலட்சுமி விரதத்தை அதனால உங்களுக்கு என்ன நன்மைகள் எல்லாம் நான் விவரமாக கொடுத்திருக்கேன். பயன்படுத்திக்கோ. என்னுடைய அன்பர்கள் மிகச்சிறந்த அளவுக்கு பயனுற வேண்டும் என்பதற்காக நான் அப்படி வழங்கியிருக்கிறேன். பயன்படுத்திக்கோங்க. ஜூலை மாதம் 29ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி வரையிலான ஒரு வார காலத்திற்கான வார பலன்களை தான் பார்க்க போறோம். இப்ப நம்ம பலன்களை பார்க்கலாமா? அஸ்வினி நட்சத்திர அன்பர்களே, அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் எப்போதுமே வாழ்க்கையிலே ஒரு குறிக்கோள் இருந்து கொண்டே செயல்படுவீர்கள். எப்பவுமே உன் மனசுல சிந்தனைகள் மிக அதிகமாக இருக்கும். ஏன்னா அஸ்வினி நட்சத்திரம் என்பது கேது பகவானுடைய நட்சத்திரம். நீங்க கேதுவுடைய சாரம் பெற்றவர்கள். இப்போ ஒருத்தருக்கு செவ்வாயுடைய வீடான மேஷத்துல கேது இருந்தா எப்படி இருக்கும் அப்படி நினைச்சு பலர்கள் பார்க்க உங்க இயல்பு அப்படி இருக்கும். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா உங்க மைண்ட்ல எப்ப பார்த்தாலும் சிந்தனைகள் ஓடிக்கொண்டே இருக்கும். நிறைய பேருக்கு கலைகளில் ஆர்வம் இருக்கும். அது ஒரு பெரிய யோகம் அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு. இந்த வாரம் நிறைய கலைகளில் சாதிக்கணும்னு நினைப்பீங்க. அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலே பத்திரிகை துறையிலே இருக்கக்கூடியவர்கள் நிறைய பெயரும் புகழும் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் அஸ்வினி நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலே இருக்கக்கூடியவர்கள் மட்டும் இந்த வாரத்துல வம்பு வழக்குகள் விஷயத்துல கொஞ்சம் ஒதுங்கி இருக்கணும் அவர்கள். அதே மாதிரி இந்த வாரத்துல சுகமான அனுபவங்கள் ஏற்படும். வேலைக்கு சாப்பிட முடியும். நல்ல கல்வி நிலை உயரும். வியாபாரிகளுக்கு வரவுகள் கூடக்கூடிய ஒரு வாரமாக இருக்கிறது. எதுல கவனமா இருக்க வேண்டியிருக்குன்னா நாவடக்கத்தில் கவனமாக இருக்க வேண்டியிருக்கிறது. இந்த வாரம் நீங்க எதை பின்பற்றணும்? நிறைய ஆன்மீகத்திற்காக நேரத்தை செலவழிக்கணும். ஆன்மீகம் எவ்வளவு முக்கியம் வாழ்க்கையில அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். எப்பொழுது வாழ்க்கையிலே மனிதனுக்கு துன்பம் இருக்கிறதோ அப்பத்தான் கோவிலுக்கு போவேன்னு இருக்கக்கூடாது. எல்லா நேரத்திலையும் போய் நீங்க கோயிலுக்கு போய் பழகணும். அந்த ஆன்மீகத்தை அஸ்வினி நட்சத்திரத்து அன்பர்கள் கடைபிடிப்பதன் மூலமாக, தெய்வ வழிபாடு செய்வதன் மூலமா நல்லா இருக்க முடியும். பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மகத்துவமான ஒரு வாரம். பல பெண்கள் தங்கள் மனதிற்கு பிடித்தவரை வாழ்க்கை துணையாக இந்த வாரம் கரம் பிடிப்பதற்கு அவங்க முயற்சி செய்வார்கள். மனதிற்கு பிடித்தவரை முதலிலே இனம் காணுவார்கள். இல்வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் திருமணம் ஆனவர்களுக்கு குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழல் இப்ப நிலம். ஒரு ஆசையா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் அமையும். ஒருத்தர் என்ன கருத்து மாறுபாடு இருந்தாலும் அதெல்லாம் மாறி நல்ல ஒரு ஆசாசியா அந்யோன்யமா இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். பிள்ளைகள் விஷயத்துல உங்களுக்கு இருந்த வருத்தங்கள் முறையும் உங்கள் அன்பு பிள்ளைகள் வாழ்க்கையில அடுத்த கட்ட முன்னேற்றம் ஏற்படும். அவங்களுக்கு காலேஜ் அட்மிஷன், ஸ்கூல் அட்மிஷன் எதிர்பார்க்கிறவங்களுக்கு எல்லாம் அந்த அட்மிஷன்லாம் இவருக்கு நல்லபடியா கிடைக்கும். குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி நிலவக்கூடிய நல்லதொரு வாரம். வேலைக்கு செல்லக்கூடியவங்களுக்கு அலுவலக சூழ்நிலைகள் நீங்க எதிர்பார்த்தபடியே நல்ல விதமாக அமையும். பெண்களை பொறுத்தவரை வேலைக்கு போற பெண்களுக்கு ப்ரமோஷன் குறித்த ஒரு செய்தி வரப்போறது. உங்களுக்கு இல்லத்தரசிகள் அப்படின்னு நீங்க இருந்தீங்கன்னா அந்த இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் உங்க குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான சூழல் இந்த வாரம் முழுக்கும் நிலவும். அதுக்கு நீங்க ஒரு முக்கிய காரணமா இருப்பீங்க. இந்த வாரத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 6, வண்ணம் பால் வெள்ளை வண்ணம். பரணி நட்சத்திர அன்பர்களே,
பரணி நட்சத்திரம் என்கிறது ஒரு அற்புதமான நட்சத்திரம். துர்க்கை நட்சத்திரம். பரணி பாடுதல் அப்படின்னு கலிங்கத்து பரணின்னு ஒரு தமிழ் இலக்கிய நூலே இருக்கு. பரணி பாடுதல், கொற்றவை அப்படின்னு அதை பற்றி சொல்கிறோம். கொற்றவையை பற்றி சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் அதுல வருகிறது. இந்த பரணி நட்சத்திரம் என்பது மிகச்சிறந்த நட்சத்திரமாக அமைகிறது. அதாவது குடும்பத்தில் ஒரு பரணி நட்சத்திர பெண் இருக்கிறாள் வச்சுக்கோங்களேன், அந்த பெண்ணுடைய வழிகாட்டுதல் படிதான் அந்த குடும்பமே நடக்கும். பரணி நட்சத்திர ஆண் ஒருவர் இருக்கிறாருன்னு சொன்னா அந்த குடும்பத்தில் ஒரு செல்வ செழிப்பு இருக்கும். அப்போ பெண்கள் நல்ல வழிகாட்டிகளாக பரணி நட்சத்திர பெண்கள் இருக்காங்க. வெளியே பார்க்கறதுக்கு அவங்க தான் டாமினேட் பண்ணுவாங்க. அந்த வீட்டுல மீனாட்சி ஆட்சியா சிதம்பரம் ஆட்சியா கேட்டா மீனாட்சி ஆட்சி தான் அந்த வீட்டுல நடக்கும். பரணி நட்சத்திர பெண் குடும்ப தலைவியாக இருந்தா மீனாட்சி ஆட்சி தான். அந்த குடும்பத்தை கட்டுக்கோப்பாக பெண் நடத்துவாள். அப்படி பரணி நட்சத்திரத்தை சேர்ந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் ஒரு சுகமான வாரம். இந்த சுக்கிர பகவான் என்ன பண்றார், இப்ப உங்க நட்சத்திர அதிபதி அவர் மிதுன ராசியில் இருக்க. அப்போ இந்த நட்சத்திரம் எப்படி அமைகிறதுன்னா ராசிநாதனுக்கு லாபத்திலே அமைகிறது. இந்த வாரம் முழுக்க நல்ல லாபங்கள் வரும். அதே நேரத்தில் குடும்ப வாழ்க்கையிலையும் வெளி உலக வாழ்க்கையிலையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். ரொம்ப ஸ்ட்ரிக்டா இந்த வாரம் இருக்கக்கூடாது, விட்டு கொடுத்து போகணும். நீங்க வெளி உலக தொடர்புகள்ல உங்க பிசினஸ் பார்ட்னருக்கு சில கருத்து மாறுபாடுகள் இப்ப பிசினஸ் ரீதியா இருக்கும். அதை என்ன பண்ணணும்னா அந்த கருத்து மாறுபாடுகள் எல்லாம் இப்ப என்ன பண்ணணும், உடனே அதுக்கு நீங்க ஒரு பதில் சொல்லணும் அப்படின்னு கொஞ்சம் விஷயங்களை ஒத்தி போடணும். அப்படி ஒத்தி போட்டாலே பல பிரச்சனைகள் சரியாயிடும். அதே போல சில பேர் பிசினஸ் விட்டு நான் பிரிஞ்சு போறேன் அப்படின்னு சொல்றாங்க வச்சுக்கோங்களேன். அவங்கள்ட்ட நீ ஏன் இப்படி பிரிஞ்சு போறேன், பிசினஸ் ஏமாத்திட்டேன், இந்த மாதிரி கோபமான வார்த்தைகளே சொல்லிடாதீங்க. நண்பர்கள் மனக்குழப்பத்தில் தான் இருக்கிறார்கள், அதை புரிஞ்சுக்கோங்க. நீங்க பக்குவமா பேசி அவங்களை வழிக்கு கொண்டு வரது எப்படின்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த சுக்கிர பகவானுடைய அனுகூலத்தின் காரணமாக மாணவர்களுக்கு கல்வியில ஒரு நல்ல தேர்ச்சி இப்ப ஏற்பட போகிறது. இந்த வாரம் அவ்வளவு சிறந்த வாரமாக இருக்கிறது. பெண்களுக்கு புதிய ஆடைகள் வாங்கக்கூடிய ஒரு யோகம் அமைகிறது. நிறைய பேர் தங்கம் வாங்குவீங்க. தங்கத்துல வாங்குறது உங்களுக்கு ரொம்ப ஆசையா இருக்கும். ஆண்களாக இருந்தால் தங்கத்துல இன்வெஸ்ட் பண்றதுலையும், பெண்களாக இருந்தால் ஆபரணங்களாக வாங்குவதிலும் மிகுந்த ஆர்வம் இந்த வாரம் தலைநிற்கும். நல்ல வாரம். இந்த வகையில இந்த வாரத்துல உங்களுக்கு மிகச்சிறந்த முன்னேற்றங்கள் பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்பட போகிறது. அக்கம் பக்கத்து வீட்டாரோடு இருந்த கருத்து மாறுபாடு எல்லாம் விலகும். நிறைய சண்டைகள் சச்சரவுகள் இருந்தது இல்லையா, அதெல்லாம் விலகி ஒரு இதமான சூழ்நிலை ஏற்பட போகிறது. சரிங்களா? உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 2, வண்ணம் முத்து வண்ணம். கிருத்திகை நட்சத்திர அன்பர்களே, கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதமே ஒரு யோகமான மாதம் தான். அதே மாதிரி ஆடி மாதம் யோகமான மாதமாக இருக்கிறது, ஆவணி மாதம் யோகமான மாதமாக இருக்கிறது. இது ரெண்டுமே உங்களுக்கு யோகமான மாதம் தான். இப்ப இந்த காலகட்டத்தில் நீங்க பாருங்களேன், உங்களுக்கு என்ன ஆகுது, இந்த சூரிய பகவானுடைய பொசிஷன் உங்களுக்கு மிகச்சிறந்த வல்லமையை தரும். அதுக்காக நான் சொல்றேன், இந்த மாதத்துல நீங்க எந்த அளவுக்கு இந்த வாரம் முழுவதுமே சக்தி வழிபாடு செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில மிகச்சிறந்த முன்னேற்றம் தேடி வரும். சக்தி வழிபாடு செய்யணும். ஏன்னா இந்த மாதத்துல செய்யக்கூடிய சக்தி வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையில உங்கள் அருளாற்றலை பெருக்கும். நீங்க துர்க்கையை வழிபடுங்க, மகாலட்சுமியை வழிபடுங்க, வாராகி அம்மனை வழிபடுங்க, உங்கள் அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வங்களை வழிபடுங்கள், பெண் தெய்வங்களை வழிபடுங்கள். கிருத்திகை நட்சத்திர அன்பர்களே, சூரிய பகவானாக இருக்கக்கூடியவர் கூட சக்தியிடம் சரணாகதி அடையக்கூடிய காலம் இதுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. சிவபெருமானே சக்தியிட்ட சரணாகதி அடைகிறார் அப்படிங்கிற போது ஆண்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் இந்த காலகட்டத்தில் மனைவி சொல்லே மந்திரம் அப்படின்னு நடந்துக்கணும். ஒண்ணு மனைவியுடைய முடிவை கேட்டு நடக்கணும், இல்ல அவங்களே முடிவு எடுத்துக்கிட்டு விட்டுறணும். உங்க குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கும். அப்ப கிருத்திகை நட்சத்திர பெண்களை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் இப்ப உயர் பதவிகள் தேடி வரும்.
வேலைக்கு போறவங்களுக்கு நல்ல பதவிகள் தேடி வரப்போகிறது. இல்லத்தரசிகளை பொறுத்தவரை மிகுந்த மகிழ்ச்சி. தெய்வ வழிபாட்டுல நல்ல ஈடுபாடு காட்டுவீங்க. இப்போ மனசுல ஒரு விறுவிறுப்பு, குடும்ப முன்னேற்றத்தை பற்றி பல்வேறு சிந்தனைகள் இப்போ ஓடும். வாழ்க்கை துணைவருடைய முன்னேற்றம், நம்ம குழந்தைகளுடைய முன்னேற்றம் அப்படின்னு நிறைய சிந்தனைகள் மனதிலே உதிக்கும். தாய் வீட்டோடு ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். சகோதரனோடு எனக்கு நல்ல உறவு இல்லைன்னு சொன்ன பெண்களுக்கு எல்லாம் இப்ப சகோதரனோடு ஒரு நல்ல உறவு இந்த வாரம் உருவாகும். அது ஒரு ரொம்ப மகிழ்ச்சியில் இருப்பீங்க. அதே மாதிரி வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் சக வியாபாரிகளுடைய ஒத்துழைப்பு கிடைக்கிறது. சில பேருக்கு என்ன ஆகும், இந்த டாக்ஸ் கட்டல சரியா, ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் கட்டல அப்படி இப்படின்னு சில ப்ராப்ளங்கள் வரலாம். அப்படிங்கிறதுனால இந்த டாக்ஸ் கட்டாதது இருந்தா எப்படி முறைப்படி கட்டுறது, அதுக்கு என்ன பண்றது, ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுன்னு யோசிச்சு வச்சுக்கோங்க. முறைப்படியா எப்படி டாக்ஸ் கட்டுறது அப்படின்னு நீங்க சிந்திச்சு வச்சுக்கோங்க. அதுக்குள்ள இந்த ப்ராப்ளம் அணுகாதபடி பார்த்துக்கணும். அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா தந்தை வழி உறவுகள் இருக்கு பாத்தீங்களா, அவங்க விஷயங்கள் சில இழப்புகள் கூட இந்த வாரம் ஏற்படலாம். உங்களுக்கு வெளிநாட்டிலே வசிக்கக்கூடியவர்களுக்கு சிலருக்கு வேலை மாற்றம் செய்ய வேண்டிய அவசியமும் இந்த வாரம் வரும். நீங்க யூஎஸ்ல இருக்கீங்க அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாம், நிறைய கனடால இருக்கீங்க, ஆஸ்திரேலியால இருக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வேலை மாற்றம் செய்ய வேண்டிய அவசியம் வரும். நீங்க லண்டன்ல இருக்கிறீங்கன்னா கொஞ்சம் ஹெல்த்ல கூட கொஞ்சம் இப்போ நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணிக்க வேண்டிய அவசியமும் இருக்கு. கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள், அப்ப இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லா வகையிலும் வெற்றிகள் பெருக போகிற வாரம் தான். செல்வ செழிப்பு நல்ல பெருகும். உங்களுக்கு கூட தடைகள் எல்லாம் விலகுவதற்கு இறைவனுடைய அருளாசியும் கிடைக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகுவதற்கு நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 4, வண்ணம் ஆரஞ்சு வண்ணம். ரோகிணி நட்சத்திர அன்பர்களே, இந்த வாரத்துடைய கிரக சூழல்களை பார்க்கிற போது உங்கள் நட்சத்திர நாதனாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் இந்த வாரத்துடைய தொடக்கத்தில் என்ன பண்றாருன்னா, விசாக நட்சத்திரத்துல தன்னுடைய பயணத்தை துவக்குகிறார். அவிட்டம் நட்சத்திரம் வரைக்கும் இந்த வாரம் பயணம் பண்றார். நீங்க அப்படி பார்க்கிற போது உங்களுக்கு நல்ல தன லாபம் ஏற்படும். இது ஒரு நல்ல விஷயம், நல்ல தன லாபத்தை தரும். ஆனால் பொருளாதார ரீதியான செலவுகளும் இருக்கு, அதையும் மனசுல வச்சுக்கணும். நான் இப்ப சொன்னதான் உங்களுக்கு அது உதவியா இருக்கும். இந்த வாரம் கொஞ்சம் சிக்கனமா செலவழிக்கணும் அப்படின்னு வச்சுக்கணும். இப்ப திடீர்னு உங்க பையனுக்கு, உங்க மகளுக்கு ஒரு காலேஜ் ஃபீஸ் கட்டணும், உங்க குடும்பத்துக்கு வேறு ஒரு பொருளாதார செலவு, வீட்டுல இன்னொரு சுபகாரியம் செய்ய போற, நாளை மகளுக்கு திருமணம் செய்ய வேண்டியிருக்கு, அதுக்கு நகைகள் வாங்கணும், இப்படியான சுப செலவுகளும் வரும். எந்த ஒரு செலவையும் சுப செலவா மாத்திக்கோங்களேன். இந்த ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு இப்ப நல்லது. அதே மாதிரி இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நட்சத்திரநாதனுடைய வீட்டுல தான் சூரிய பகவானும் புதன் பகவானும் இருக்கிறாங்க. ரொம்ப டாக்கட்டிவா நீங்க இருப்பீங்க, ஓபன் ஹார்ட்டா இருப்பீங்க, மனதில் உள்ளதெல்லாம் வெளிப்படையா பேசுவீங்க, எல்லாரையும் மிக சிறப்பாக நம்புவீர்கள். உங்களுக்கு என்ன அதிர்ஷ்டம்னா மகாலட்சுமியுடைய அனுக்கிரகம் கிடைக்கிறது. இந்த வாரம் நீங்க பசுக்களை பராமரிக்க, அது மிக முக்கியம். பசுவிற்கு உணவு கொடுங்கள். வாழைப்பழம் கொடுக்கலாம், அகத்திக்கீரை கொடுக்கலாம், பசுக்களுக்கு உணவு கொடுங்கள். இது ரோகிணி நட்சத்திர அன்பர்கள் வாழ்க்கையில நல்ல செல்வ செழிப்பு, மன மகிழ்ச்சி ஏற்படும். பெண்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரப்போகிற வாரமாகத்தான் இந்த வாரம் அமைகிறது. ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். எப்படி முன்னேற்றம்னா, குடும்ப வாழ்க்கையிலேயும் மகிழ்ச்சி இருக்கு. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தொந்தரவு தந்துகிட்டு இருந்தாங்க அப்படின்னு ஒரு டீம் லீடரே ஒரு தொந்தரவு தந்துகிட்டு இருந்தாங்க, அவர் இப்ப வேலையை விட்டு போயிடுவார், உங்களுக்கு நிம்மதியாக. அதனால ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு நல்லா இருக்கு. பட் வங்கித்துறையிலே பணியாற்றக்கூடியவர்களுக்கு மட்டும் மேலதிகாரிகளால் சில நெருக்கடிகள் இருக்கத்தான் செய்யும். ஒரு குறிப்பிட்ட வேலையை குறிப்பிட்ட காலகட்டத்தில் முடிக்கணும்னு சொல்லுவாங்க. பினான்சியல் செக்டர்ல இருக்கிறவங்களுக்கு அது நீங்க டார்கெட் அச்சீவ் பண்றதுல சில சிரமங்கள் இருக்கலாம், அதுல கவனமாக இருங்க. மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் இவர்களுக்கெல்லாம் இந்த வாரம் ரொம்ப நலமான நல்ல வாரம். உத்தியோகஸ்தர்கள் எல்லாருக்குமே இது ஒரு நல்ல வாரமாகத்தான் அமைய போகிறது. மாணவர்களுக்கு கல்வியிலே ஒரு குறிப்பிடத்தக்க அளவுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் அமையும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 5, வண்ணம் மரகத வண்ணம். மிருகசீரிட நட்சத்திர அன்பர்களே, மிருகசீரிட நட்சத்திர அன்பர்களுக்கு ஒரு நல்லதொரு வாரம். உங்க நட்சத்திரநாதன் இருக்கிறாரு செவ்வாய் பகவான், இப்ப குருவுடைய வீட்டுல இருக்க. குருவுடைய வீட்டுல இருக்கிறதே ஒரு நல்ல விஷயங்க. இந்த குரு பகவான் உங்களுடைய மன புண்ணுக்கு மருந்திடுவார்.
இப்போ பலருக்கு வந்து ஒரு நோயை பற்றின ஒரு பயம், சிலருக்கு நோய் தாக்கம் அதெல்லாம் இருந்துகிட்டு இருக்கு, ஒரு பயம் இருக்கு அப்படின்னா அதுல இருந்து முழுமையான விடுதலை பெறுவதற்கு இந்த குரு பகவான் உங்களுக்கு உதவுவார். பொதுவாகவே இந்த மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நான் சொல்லிட்டு வரேன், நீங்க குரு தோஷமுடைய நட்சத்திரம். நீங்க எப்பவுமே என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா, ஏழை குழந்தைகளுக்கு உதவணும். அது மிக முக்கியம். ஏழை குழந்தைகளுக்கு உதவணும். அதே மாதிரி நிறைய தான தர்மம் நிறைய பண்ணலாம். சாப்பாட்டுல மஞ்சள் சேர்த்துக் கொள்ளலாம். சில பேர் வந்து சாம்பாருக்கு மஞ்சள் பொடி போடணும் கூட யோசிக்கிறாங்க. மஞ்சளை சேர்த்துக் கொள்ளலாம். அப்படி சேர்த்துக் கொள்வது எல்லாமே இந்த மிருகசீரிட நட்சத்திர அன்பர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். முடிந்தால் ஒரு தென்னை மரத்தை வீட்டில் வச்சு பராமரிச்சு பாருங்களேன். மிருகசீரிட நட்சத்திர அன்பர்கள் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குமானால் தென்னை மரத்தை வீட்டில் வச்சு பராமரிச்சு பாருங்க. ஒரு நல்ல வளர்ச்சி உங்க வாழ்க்கையில பார்ப்பீங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகுதுன்னா, நல்ல தனவரவு வரப்போகிற உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் நீங்க ஒரு முன்னேற்றம் எதிர்பார்த்தீங்க, அந்த முன்னேற்றம் இப்ப கிடைக்கும். அவங்களுடைய கல்வி சம்பந்தமா, அவங்க வாழ்க்கை சம்பந்தமா ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கிறீங்க இல்லையா, அந்த முன்னேற்றம் இப்ப மிகச் சிறப்பாக உங்களுக்கு அமையும். வெளிநாடுகளில் வசிக்கக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்பிலே பிரச்சனைகள் இருந்தவர்களுக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி நல்ல வேலை வாய்ப்பும் அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமையும். இது எல்லாமே இப்படி பாசிட்டிவா இருக்கு பாருங்க. வேலை வாய்ப்புக்கு நீங்க நல்ல முயற்சி அவங்க பிள்ளைகளை பண்ண சொல்லுங்க. நல்ல நல்ல வேலை வாய்ப்புகள் எல்லாம் அவர்களுக்கு இப்பொழுது அமையும். அவங்க வாழ்க்கையில பர்சனல் லைஃப்ல என்ன பிரச்சனை இருந்தாலும் அது இப்ப நீங்கும். அதே மாதிரி மிருகசீரிட நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இப்பொழுது அரசு வழி காரியங்கள் எனக்கு ஒரு உதவி கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு உதவி கிடைக்கும். பொருளாதார ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் நடக்கும். வியாபாரத்திற்குள்ள இருந்த முட்டுக்கட்டைகள் விலகும். வியாபாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் லோன் எதிர்பார்க்கிறவங்களுக்கு, வியாபாரிகளுக்கு லோன் ஃபெசிலிட்டி இப்ப கிடைக்கும். மாணவர்கள் ஒரு முன்னேற்றகரமான வாரம் எடுத்துக்கலாம். இந்த வாரத்தை உங்களுடைய இந்த கடகத்தில் இருக்கக்கூடிய புதன் வந்து படிப்புல எந்த முடிவு எடுக்கிறது, என்ன கோர்ஸ் எடுக்கிறதுங்கிறது சில குழப்பத்தை உங்களுக்கு தரலாம். ஆனாலும் அந்த குழப்பங்கள் இருந்தால் கூட உங்க வெல்விஷர்ஸ் டிஸ்கஸ் பண்ணீங்கன்னா ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியும். இந்த மிருகசீரிட நட்சத்திர மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் வந்து நீங்க ஒரு படிப்பை செலக்ட் பண்றீங்கன்னா, அது வந்து பினான்சியல் சம்பந்தப்பட்ட கோர்ஸ் நீங்க எடுத்தாலும், கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட துறைகளை நீங்க செலக்ட் பண்ணாலும் நல்ல முன்னேற்றம் உண்டு. அதே மாதிரி நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மாணவர்களுக்கு இப்ப நல்ல ஞாபக திறன் அதிகரிக்கும். நல்ல ஸ்கோர் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இப்போ உங்களுக்கு ஒரு அடையாளம் தெரியும். இப்படி படிச்சா நல்லா முன்னேற முடியும் அப்படிங்கிற நீட் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ற மாணவர்களுக்கு அது தெளிவாகும். மிருகசீரிட நட்சத்திர மாணவர்களுக்கு மொத்தத்தில் இது நல்ல வாரம், இந்த மகிழ்ச்சியான வாரம். இந்த வாரத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 7, வண்ணம் மல்டி கலர் வண்ணம். திருவாதிரை நட்சத்திர அன்பர்களே, திருவாதிரை நட்சத்திரம்ங்கிறது ரொம்ப ஒரு நல்ல நட்சத்திரம். திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு என்ன ஒரு விஷயம்னா, கோபம் மட்டும் நிறைய வரும். சிலருக்கு குடும்பம் இருக்காது. இவங்க ஒட்டுதலா இருக்குன்னு நினைச்சாலும் அந்த மனைவி மக்களுடைய ஒத்துழைப்பு பல நேரத்துல இல்வாழ்க்கையில குறைவா இருக்கு. அப்படி உங்களில் யாருக்கேனும் இருக்குமானால் நீங்க என்ன பண்ணணும்னா, உங்க சொந்த ஜாதகத்தை பார்க்கணும். அதுல தீர்வு இருக்கும். பலர் வந்து என் வாழ்க்கையில தீர்வே இல்லையேன்னு சொல்லிட்டு வயதானவர்கள் வருத்தப்படுகிறார்கள். அப்படி தேவையில்லை. இப்ப இளைஞர்களா நீங்க இருக்கீங்க, இல்ல உங்களுடைய வாழ்க்கை துணைவரே திருவாதிரை நட்சத்திரமா இருக்காருன்னு கூட வச்சுக்கோங்களேன். அப்படி உங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட மாட்டேங்குதுன்னா அதுக்கு என்ன பண்ணலாம்னு உங்க சுய ஜாதகத்துல இருக்கும். அதை பார்த்து நீங்க சரி பண்ணிட முடியும். இது ஒரு கவலையாக நீங்கள் கருத வேண்டாம். திருவாதிரை நட்சத்திர அன்பர்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இப்ப அரசு வழி காரியங்கள் அனுகூலமாக இருக்கும். நீங்க அரசு வழியில உங்களுக்கு சில காரியங்கள் ஆகணும், சொத்து சம்பந்தமான விஷயம், வேற விஷயங்கள்ல உங்களுக்கு அனுகூலமாக இருக்கணும், டாக்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இதுல சில விஷயங்கள் நீங்க எதிர்பார்க்கிறீங்க, அரசு அதிகாரிகள் சந்திக்கணும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்குள்ள இடர்பாடுகளை போக்கிக் கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமா முயற்சி பண்ணுங்க, நல்லது நடக்கும். அதே மாதிரி இந்த சிறு உயிர்கள் மீது கருணை காட்டுவீங்க, விலங்குகள் மீது அன்பு காட்டுவீர்கள். அது ஒரு நல்ல விஷயங்க. அது பசுக்களை பராமரிப்பதா இருக்கட்டும், மாடுகள்கிட்ட அன்பு காட்டுவது, பிற அனிமல்ஸ் நாய்கள் மீது, பிற உயிர்கள் மீது, காகத்திற்கு உணவிடுவது, எல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்க. எல்லாத்துக்கும் உயிருக்கு, எல்லாமே நம்மை போல ஒரு ஜீவன். அதை புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள். அது வந்து உங்களுக்கு நல்ல வெற்றியை தரும். திருவாதிரை நட்சத்திர அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்துல நீங்க இந்த சனி மகா பிரதோஷத்தை விடக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காரு பாருங்க. அந்த சனி மகா பிரதோஷத்தை நீங்க அவசியம் கடைபிடிங்க.
அது எப்படி சனிமகா பிரதோஷங்கிறத நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை கவனமா நீங்க பயன்படுத்திக்கோங்க, அதை ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு எல்லா வகையான வெற்றிகளும் இந்த திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு ஏற்படும். அந்த உங்களுக்கு ஒவ்வொரு இந்த வாரத்துல எல்லா நாளுமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமைவதற்கு இந்த பிரதோஷத்தை நீங்க பின்பற்றுவதை உதவும். அதுவும் சனிமகா பிரதோஷத்தை திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் பின்பற்றுவதனால உங்களுக்கு இந்த சனியும் ராகுவும் நண்பர்கள், உங்க நட்சத்திரநாதனும் சனி பகவானும் நண்பர்கள். அதனால மிகுந்த மேன்மைகள் ஏற்படும். எனக்கு 8ஆம் இடத்துல சனி இருக்குங்கிற கவலை, அதனால எனக்கு பிரச்சனை வந்துச்சுக்கிற கவலை எல்லாம் விளையும். அதே மாதிரி உங்களுக்கு பாத்தீங்கன்னா வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் ஒரு முன்னேற்றம் ஏற்படும். தொழில் சார்ந்த முயற்சிகளில் ஒரு நல்ல வெற்றி ஏற்பட போகிறது. திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு, பெண்களுக்கு மனக்கவலைகள் அகலக்கூடிய நல்லதொரு வாரமாக இந்த வாரம் அமையும். குடும்பத்தில் சில மனக்கவலைகள் இருந்தது, அந்த மனக்கவலைகள் எல்லாம் இப்ப மறைஞ்சிடும். மாணவர்களுக்கு கல்வியில ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 5, வண்ணம் மரகத வண்ணம். புனர்பூச நட்சத்திர அன்பர்களே, புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு பலர் குடும்பத்தை புரிஞ்சிருக்கிறீங்க. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கேன், சேரக்கூடிய காலகட்டம் வரப்போது, நிம்மதியா இருக்கு அப்படின்னு. குரு பகவான் தன்னுடைய சொந்த வீட்டிற்கு வந்திருப்பது ஒரு நன்மை. இப்ப என்ன ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா, உங்களுக்கு இந்த காலகட்டத்துல தந்தையாருடைய உடல் நலத்துல இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் கூடுதல் கவனம் செலுத்தார். அதே போல சிலர் இந்த வட்டிக்கு கடன் வாங்கக்கூடிய பழக்கம் இருக்கக்கூடியவர்கள் அதை கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. அதே மாதிரி கடன் கொடுக்கக்கூடியவர்கள், நீங்க வட்டிக்கு கடன் கொடுக்குறீங்க அப்படின்னா இப்ப பணம் பைசல் பண்றதோ இல்ல வசூல் பண்றதோ ரெண்டுமே இப்ப கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஒரு கடன் வாங்கிட்டு போயிருக்காரு, கடனை பைசல் பண்ணுங்கிறீங்க, அவரால் முடியாது. நீங்க போய் கடனை வசூல் பண்றதெல்லாம் இப்ப ஈஸியா இருக்காது. அப்படி ஒரு கால சூழ்நிலையாக இருக்கிறது. அதே மாதிரி இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் உங்க குடும்பத்து பிரச்சனைகள் தீர ஒரு மகிழ்ச்சியா வாழ்வதற்கு இந்த வாரம் தருணங்கள் உண்டு. அதற்கு நீங்க என்ன கூரை இல்லாத தெய்வத்தை நீங்க வழிபடலாம். நீங்க வழிபடக்கூடிய தெய்வத்திற்கு மேல அந்த கூரை இருக்கக்கூடாது. அப்படி பல தெய்வங்கள் உண்டு இல்லையா? இப்ப நாமக்கல் ஆஞ்சநேயர் மத்தியில மேல மறைப்பு இல்லை இல்லையா? அதே மாதிரி இப்படி பல இடங்கள் அப்படி தெய்வங்கள் இருக்கு. அப்படி கூரை இல்லாத தெய்வங்களை நீங்க வழிபட்டீங்கன்னா எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். ஒரு டிரான்ஸ்பர் எதிர்பார்க்குறீங்க, குடும்பத்தில் ஒரு நன்மை எதிர்பார்க்குறீங்க, செல்வ செழிப்பு எதிர்பார்க்குறீங்க, எல்லாமே அமையுங்க. உங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் இப்ப முன்னேற்றமான காலகட்டம். பண விவகாரங்களை மட்டும் இந்த பினான்சியல் செக்டர்ல ஒர்க் பண்றவங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. கொஞ்சம் ஏறக்கூடிய சில தேவையில்லாத அவப்பெயர் சிலருக்கு ஏற்படும். சிலருக்கு நீங்க ஒரு கேஷியரா இருக்கீங்க, வச்ச பணம் ஏதோ ஒரு பண விஷயத்துல உங்க மேல ஒரு நான் டேலி பண்ணும்போது அந்த நாள் இறுதியில பணம் பற்றாக்குறையா இருக்கும், சரியா வாங்கிக்க மாட்டீங்க, ஏதோ ஒரு குழப்பத்தில் இருப்பீங்க, ஃபேமிலி பத்தின குழப்பத்தில். அதுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்காதீங்க. பெண்களுக்கு எல்லாம் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவ போறது. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கும் மதிப்பு மரியாதை உயரக்கூடிய ஒரு வாரமா தான் இது இருக்கு. சீனியர் சிட்டிசன்ஸுக்கு இது நல்லது ஒரு வாரம். இந்த வாரத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 1, வண்ணம் ஆகாய நீல வண்ணம். பூசம் நட்சத்திர அன்பர்களே, ஊரார் மெச்சத்தக்க ஒரு வாழ்க்கை இந்த வாரம் உங்களுக்கு காத்திருக்கு. சனீஸ்வர பகவான் தன்னுடைய வீட்டுல ஆட்சியாக இருக்கிறார். ஒண்ணு, உங்களுடைய வீட்டுல இப்ப என்ன ஆகுதுன்னா, பூச நட்சத்திரம் இடம்பெறக்கூடிய கடக ராசியில சூரிய பகவானும் இருக்கிறார், புதன் பகவானும் உட்கார்ந்துருக்காரு. இது நல்லதொரு வாரமாக இருக்கும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய கம்யூனிகேஷனுக்கு ஒரு பலம் இருக்கும். இந்த மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் தொழில் செய்யக்கூடியவங்க, வேற மாதிரி ஃபீல்ட்ல ரெப்ரசன்டேட்டிவ் தொழில் செய்யறவங்க, இவங்களுக்கெல்லாம் இப்போ வேலை மாற்றம் எதிர்பார்த்தாங்கன்னா அது கிடைக்கும். அதே மாதிரி வருமானம் குறைந்தவர்கள், கடந்த சில மாதங்களாக வருமானம் பாதிக்கப்பட்டவர்கள் சிலருக்கு இப்போ வேறு விதமான வருமானங்கள் வருவதை பற்றி சிந்திப்பீர்கள், அதை வெற்றி காண்பீர்கள். புதுசாக கடன் உதவி எதிர்பார்க்கக்கூடிய வியாபாரிகளுக்கு நல்ல கடன் உதவி கிடைக்க போகிறது. இந்த சுக்கிர பகவான் என்ன பண்றாருன்னா, இந்த வாரத்துல உங்களுக்கு அவர் அமரக்கூடிய இடம் உங்கள் ராசிநாதனுக்கு 6ஆம் இடம், உங்கள் ராசிக்கு 12ஆம் இடம். அப்படி இப்போ சுக்கிர பகவான் அமர்வது என்பது உங்களுக்கு வேலையில ஒரு மாற்றம், குடும்பத்திலே நிம்மதி. இந்த குடும்ப நிம்மதி ஒரு நல்ல நிம்மதி இப்போ உங்களுக்கு உருவாகும். வேலையில மாற்றம் எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு நல்ல வேலை மாற்றம் அமையும்.
இது ஒரு ஒரு சிறப்பான சூழ்நிலை தான். குறிப்பாக பெண்கள் வேலை மாற்றத்தை எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு வேலை மாற்றம் கிடைக்கும். கணவன் மனைவி உறவுல மட்டும் இன்னும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது கூட நல்லது. வியாபாரிகளுக்கு வியாபாரத்துல கூடுதல் லாபம் கிடைக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 6. வண்ணம் மஞ்சள் வண்ணம். ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களே, உங்களுடைய எதிர்பார்ப்புகள், மனசுல சில திட்டங்கள் வச்சிருக்கீங்க, சில எதிர்பார்ப்புகள் இருக்கு இல்லைங்களா உங்களுக்கு. இப்போ அந்த எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகக்கூடிய நல்லது ஒரு வாரம். நன்மைகள் மிகுந்த அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு மகிழ்ச்சிக்குரிய வாரமாக இந்த வாரம் அமையும். சிலருக்கு மன குழப்பங்கள் இந்த வாரத்துல உண்டு, நான் மறுக்கல. உங்களுடைய பேச்சினாலையும் சில சிக்கல்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. பட் அதெல்லாம் அழகா சமாளிச்சிருவீங்க. வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். நான் இந்த வியாபாரம் பண்ணலாமா, வேற ஒரு வியாபாரம் பண்ணலாமா அப்படிங்கிற பத்திலாம் நீங்க சிந்திப்பீங்க. வியாபாரம் மாற்றி செய்யலாமா அப்படின்னு சிந்திப்பீங்க. சில பேர் புதுசா இன்னொரு வியாபாரம் ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிறதையும் பார்ப்பீங்க. பெண்களுக்கு இந்த வாரம் ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான வாரம். அதே மாதிரி பணம் கொடுக்கல் வாங்கலில் மட்டும் கூடுதல் கவனமாக இருக்கணும். யாருக்கும் நகையை இந்த வாரம் பெண்கள் இரவலாக கொடுக்க வேண்டாம். கொடுத்தால் அதுல சிக்கல்கள், அதனால உறவு நிலையிலும் சிக்கல்கள் வரும். கொடுத்த நகை திரும்ப வருவதும் சிலர் கஷ்டம். அது ஏதாவது சேதாரம் ஏற்பட்டும் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிதாக வீடு மனை வாங்க வேண்டும் என்ற எண்ணங்கள் வரும். உங்க அன்பு பிள்ளைகள் வாழ்க்கையிலேயும் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 2. வண்ணம் முத்து வண்ணம். மகம் நட்சத்திர அன்பர்களே, மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த பொழுதுபோக்கு விஷயங்களை நிறைய ஈடுபாடு கூடும். தந்தையார் மீது நிறைய அன்பு பாசமழை பொழிவீர்கள், தாய் தந்தையர் மீது. அதே மாதிரி தாய் தந்தையர் சில முக்கியமான விஷயங்களுக்கு உங்களை நம்புவார்கள். இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா உங்களுடைய தாயாருடைய உடல்நலம், அதை விட தந்தையாருடைய உடல்நலத்தில் நீங்க கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு சில அமைப்புகள் இருக்கு. யாருக்குன்னா மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு. இந்த 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்க, சிம்மராசிக்காரர்களுக்கு எல்லாருக்குமே இப்ப 8ஆம் இடத்துல செவ்வாய் தானே. இது என்னன்னு கேட்டா கொஞ்சம் வண்டி வாகனங்களை கவனமா போகணும். சீனியர் சிட்டிசன்ஸ் பாத்ரூம்ல பார்த்து நடங்க, நான் சொல்லிட்டே இருக்கேன். வீட்லயே கூட பார்த்து நடந்துக்கோங்க. நிறைய பேருக்கு அடிபடுவதற்கு, காயம்படுவதற்கு எல்லாம் சில வாய்ப்புகள் இருக்குங்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்கன்னு சொல்றேன். தொழில்முறை எதிரிகள் எல்லாம் இப்ப விலகி போயிருவாங்க. நீங்க பண்ற பிசினஸ்ல எதிரிகள் இருக்காங்கன்னா அந்த எதிரிகளுடைய தொந்தரவு நீங்கும். ஆபீஸ்ல வேணும்னே தொந்தரவு ஒருத்தர் கொடுத்துட்டு இருக்காருன்னா அந்த தொந்தரவுகள் எல்லாம் இப்ப விலகிருங்க. பணப்புழக்கம் அதிகரிக்கும், நல்லா இருக்கும். பெண்களுக்கு மகிழ்ச்சியான வாரம். எல்லா வகையிலும் நீங்க எடுக்கும் முயற்சிகளை வெற்றி உண்டு. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 8. வண்ணம் நீல வண்ணம். பூரம் நட்சத்திர அன்பர்களே, ஒரு மகிழ்ச்சியான வாரம் இந்த வாரம். பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கு மிகச்சிறந்த மகிழ்ச்சியான வாரம். பொதுவாகவே இந்த ஆடி மாதம்னாலே பூரம் நட்சத்திரத்துக்காரர்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தான். பூர நட்சத்திரத்துக்கு அதிபதி சுக்கிர பகவான். அவர் எங்க இருக்காருன்னா இப்போ மிதுன ராசிக்கு வர 30ஆம் தேதி வர. ரிஷபராசியில் இருக்கிற மிதுன ராசிக்கு வர. ரிஷபராசியில் இருந்தாலும் ஒரு நன்மை தான். மிதுன ராசியில் வந்த பிறகு உங்களுக்கு வெற்றிகள் அதிகரிக்கும். அதாவது புதுசா தொழில் முனைவோர்கள் இருக்காங்க இல்லையா, தொழில் முனைவோர்கள் எல்லோருக்குமே வெற்றி. அது மகளிர் சுய உதவி குழு இருக்கிறவங்க, அது மாதிரி சிறு தொழில்கள் செய்யக்கூடியவர்கள், பூர நட்சத்திரத்தை சேர்ந்த எந்த தொழில் அதிபர்களாக நீங்க இருந்தாலும் வெற்றி தான். குறிப்பா மருத்துவர்கள் நல்ல பெயரும் புகழும் பெறுவீர்கள். மாற்று மருத்துவம் பிராக்டிஸ் பண்றவங்களுக்கு இப்ப மதிப்பு மரியாதை உயரும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் கூடி வரும். அதனாலே இந்த பெண்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியா இருப்பீங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலும் இந்த பூர நட்சத்திர அன்பர்களுக்கு வெற்றி வருது. உடல்நலம் சார்ந்த பல பிரச்சனைகள் தோன்றி மறைஞ்சிரும். நல்லபடியா இருப்பீங்க. ஒரு வெற்றிகள் அதிகரிக்கக்கூடிய இந்த நல்லது ஒரு வாரத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 3. வண்ணம் தேன் வண்ணம். உத்திரம் நட்சத்திர அன்பர்களே, எதிர்பார்க்கிற வெற்றிகள் தேடி வரக்கூடிய நல்லது ஒரு வாரம். நீங்க சிம்மராசிக்காரர்களா இருந்தீங்கன்னா இப்ப இடமாற்றம் ஏற்படும். கன்னிராசிக்காரர்களாக இருந்தீர்களானால் அலுவலகத்தில் உயர் பதவிகள் தேடி வரும். பல பேர் அரசாங்க வேலைக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு இப்ப அற்புதமான நேரம். நான் ஆட்சி பணித்துறைக்கு ப்ரிப்பேர் பண்ண போறேன்,
அரசு வேலைகளுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண போற நினைக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இது உற்சாகமான வாரம். உங்க ப்ரிப்பரேஷனை துவங்கலாம். அது முடிவில் வெற்றியில நல்ல வெற்றியை கொடுக்கும். அது மாதிரி அரசு பணியாளர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி உண்டு. சிலருக்கு டிரான்ஸ்பர் அமையும். எதிர்பார்த்த டிரான்ஸ்பர், அது எதிர்பாராத டிரான்ஸ்பர் அமையும். அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் நீங்க வந்து போக்குவரத்து விதிகளை மதித்து நடக்கணும். உங்களுக்கு வந்து சகோதர உறவுகளை விட்டு கொடுத்து போங்க. கன்னிராசி உத்திர நட்சத்திரத்துக்காரங்களா இருந்தாங்கன்னா சில பேருக்கு வந்து இப்போ உடல்ல சிலருக்கு அடிபடுறதுக்கு சில வாய்ப்புகள் இருக்குங்கிறதுனாலையும் சில பகைவர்கள் உருவாக வாய்ப்பு இருக்குங்கிறதுனாலையும் இந்த ரெண்டுலையும் கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க. இந்த வாரத்தை பொறுத்தவரை பெண்கள் வந்து நெற்றியிலே உண்மையான குங்குமத்தை இட்டுக்கொண்டு வெளியே செல்வது என்பது உங்களுக்கு கயவர்களிடமிருந்து முழுமையான ஒரு பாதுகாப்பு உருவாக்கும். நெகட்டிவ் எனர்ஜி உங்களை தாக்காதவாறு இந்த குங்குமத்தினுடைய ஒரு சக்தி உண்டுன்னு உங்களுக்கு தெரியும். அப்படி வந்து உங்களை காப்பாற்றும். ஆன்மீக வழியிலே செல்லக்கூடியவர்கள் இந்த வாரம் மிகுந்த வெற்றி அடைய போறீங்க. அதே மாதிரி நீங்க வந்து மிக முக்கியமாக வரலட்சுமி விரதத்தை கடைபிடிங்க. வரலட்சுமி விரதம் பத்தி நான் டிஸ்கிரிப்ஷன்ல தனி லிங்க் கொடுத்துருக்கேன். அதை போய் பாருங்க. முழுமையாக உங்களுக்கு அதை தெரிந்து கொள்ளலாம். ஆக உங்களுக்கு எல்லா வகையிலும் வெற்றிகள் வரக்கூடிய வாரமாக உத்திர நட்சத்திர அன்பர்களுக்கு இது அமைகிறது. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 4, வண்ணம் கத்திரி பூ வண்ணம். அஸ்த நட்சத்திர அன்பர்களே, அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு இது உற்சாகமான வாரம். தொழில் முயற்சிகள்ல ஒரு நல்ல வெற்றி உங்களுக்கு காத்திருக்கு. சகல காரியங்களும் உங்களுக்கு இப்ப அனுகூலமா நடக்குங்க. அக்கம் பக்கத்தினருடைய ஒத்துழைப்பு நல்லா இருக்கும். இந்த வாரம் முழுக்க உங்களுடைய மனோதைரியம் நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த வாரத்துல கல்வி முயற்சிகள் வந்து மிகுந்த வெற்றி பெறும். பிசினஸ் முயற்சிகள்ல நல்ல வெற்றி காத்திருக்கு. பிள்ளைகள் வழியிலே நீங்க எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்திகள் வரும். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல தருணங்கள் நிறைந்த ஒரு வாரமாகத்தான் இந்த வாரம் அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கு அமைகிறது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பொழுதுபோக்கு விஷயங்களே உங்களுக்கு ஈடுபாடு அதிகமா இருக்கும். தொலைதூரத்திலிருந்து வரக்கூடிய தகவல்கள் உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும். நிறைய பேருக்கு பொன்னான வேலை இப்ப கிடைக்க போறது. நல்ல வேலை கிடைக்கும். சிலருக்கு நரம்பு சம்பந்தமான சில தொந்தரவுகள் வந்து நீங்கும். சரிங்களா? உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 5, வண்ணம் இலைப்பச்சை வண்ணம். சித்திரை நட்சத்திர அன்பர்களே, சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த வாரம் ஒரு வெற்றிகரமான வாரம். நீங்க ஒரே ஒரு விஷயம் மட்டும் மனசுல முடிவு வச்சுக்கணும். எதையுமே சிந்தித்துதான் செயல்பட வேண்டும். எந்த ஒரு விஷயத்திலையும் மனம் போன போக்கிலே முடிவெடுக்க கூடாது. மனசு ஒன்று சொல்றதுன்னா அதை கேட்டு முடிவெடுக்க கூடாது. சிந்தித்து முடிவெடுக்கணும்னு வச்சுக்கணும். இந்த வாரம் உங்களுடைய பொருளாதார நிலை உயரும். அக்கம் பக்கத்தினரால் நன்மைகள் அதிகரிக்கும். வேலை பார்க்கக்கூடிய இடத்திலே உங்கள் மதிப்பு மரியாதை உயரும். வியாபாரத்திலே கூடுதல் லாபம் பெறக்கூடிய வழிகளை சிந்தித்து அதை செயல்படுத்தி அதை வெற்றியும் காண போறீங்க. மாணவர்களை பொறுத்தவரை ஒரு வெற்றிகரமான வாரம். சரியான படிப்பை தேர்ந்தெடுப்பீர்கள். அதனால் வாழ்க்கை நிலை உயரும். வெளிநாடுகளில் வசிக்கக்கூடியவர்களுக்கு மிகுந்த முன்னேற்றமான தகவல்கள் வந்து சேரும். உங்க வாழ்க்கையிலே ஆறுதலான நல்ல நிகழ்வுகள் நடக்கக்கூடிய வாரம். இந்த வாரத்தில் இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்கள் வந்து இந்த சனி மகா பிரதோஷத்தை கடைபிடிங்கோ. அது உங்களுக்கு எல்லா வகையான வெற்றிகளையும் தரும். அன்பர்களே, இந்த சனி மகா பிரதோஷம் பத்தி நம்முடைய டிஸ்கிரிப்ஷன்ல நான் தனி லிங்க் கொடுத்துருக்கேன். அதை போய் நீங்க பார்த்து எப்படி இந்த சனி மகா பிரதோஷத்தை கடைபிடிக்கணும், அதோடைய நன்மைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு செல்வ செழிப்பு அதை அள்ளித்தரும். சனி மகா பிரதோஷத்தை கடைபிடிச்சா உங்கள் வாழ்க்கையிலே எல்லா வெற்றிகளும் வரை என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த வாரத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 9, வண்ணம் அடர் சிகப்பு வண்ணம். சுவாதி நட்சத்திர அன்பர்களே, சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு கடந்த சில காலகட்டங்களா தந்தையாருடைய உடல்நல பிரச்சனை, தந்தையாருடைய தொழில பிரச்சனை, வாழ்க்கையில பிரச்சனை இருந்துச்சு. அதெல்லாம் இப்ப நீங்கும். ஹையர் எஜுகேஷன் முயற்சிகள் உங்களுக்கு இருந்த தடைகள் எல்லாம் விலகி ஒரு நல்ல சுபிட்சமான சூழ்நிலை ஏற்படும். தொலைதூரத்திலிருந்து வரக்கூடிய தகவல்களை முழுமையாக நம்பிவிடாமல் அந்த தகவலுடைய உண்மை நிலையை அறிந்து நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல தனலாபம் தரும். தாய் வழி உறவுகளால் நன்மைகள் நடக்கும். உங்களுக்கு மனோதைரியம் அதிகரிக்கும். பொருளாதார நிலை உயரும். எல்லா வகையிலும் சுபிட்சமான ஒரு வாரமாகத்தான் சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த வாரம் அமைகிறது. மனமகிழ்ச்சியான ஒரு வாரம். இந்த கேம்பிளிங்ல மட்டும் ஈடுபடக்கூடாது. இந்த வாரத்துல பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து
வரலட்சுமி விரதத்தை அவசியம் கடைபிடிங்க. இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்கள் வரலட்சுமி விரதத்தை கடைபிடிங்க, பொருளாதார நிலை உயரும். அந்த வரலட்சுமி விரதத்தை நீங்க என்ன பண்ணணுங்கிறதெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், அதை போய் பாருங்க. அதை பார்த்து வரலட்சுமி விரதத்தை கடைபிடிங்க. உங்கள் வாழ்க்கையிலே செல்வ செழிப்பும் மனமகிழ்ச்சியும் எடுத்த காரியங்கள் வெற்றியும் அந்த வரலட்சுமி விரதம் தரப்போறது. இந்த வாரம் அந்த விரதம் நிகழ இருக்கிறது. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 2, வண்ணம் முத்து வண்ணம். விசாகம் நட்சத்திர அன்பர்களே, இப்ப உங்க வாழ்க்கையில ஒரு பொன்னான காலம் வச்சுக்கோங்களேன். உங்க எஜுகேஷன்ல ஒரு முன்னேற்றம் கிடைச்சிருக்கு, தெய்வம் உங்களுக்கு உதவி இருக்கிறது, அது ஒரு உண்மையான ஒரு விஷயம். அதே போல உங்களுடைய ஹையர் எஜுகேஷன் முயற்சியிலையும் மாணவர்களுக்கு வெற்றி கிடைக்க போகிறது. தாய் தகப்பனுடைய ஒத்துழைப்பு இப்ப உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். அதுவே பேரண்ட்ஸுக்கு பிள்ளைகளுடைய ஒத்துழைப்பு ரொம்ப பரிபூர்ணமா இருக்கும். இந்த காலகட்டத்தில் ரோகஸ்தானத்துல செவ்வாய் இருக்க, நீங்க துலா ராசியா இருந்தா அப்போ உடல் நலத்தை கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும். நீங்க விருச்சிக ராசி விசாக நட்சத்திரமா இருந்தா இப்ப குழந்தை பாக்கி எதிர்பார்க்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதே மாதிரி இந்த விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு பொதுப்படையாகவே இப்ப நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான், நல்ல பதவி கிடைக்கக்கூடிய காலகட்டம். பெண்களுக்கு இந்த பாக்கியத்துல சந்திரன் சுக்கிரன் இருப்பது துளாராசி பெண்களுக்கு மிகுந்த வெற்றி. விருச்சிக ராசி பெண்கள் தங்களுடைய விசாக நட்சத்திரமாக நீங்கள் இருந்தால் தங்களுடைய இந்த கர்ப்பப்பை சார்ந்த கோளாறுகள் வராதபடி நல்ல பாடி எக்ஸசைஸ் பண்ணிக்கோங்க. யோகா பண்ணா அந்த பிரச்சனைகள் விலகுங்கிற உண்மையை புரிஞ்சுக்கோங்க. விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு எல்லா வகையிலும் வெற்றி தரக்கூடிய நல்லது ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைகிறது. உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எதிர்பார்த்த நல்ல தருணங்கள் தேடி வரக்கூடிய ஒரு வாரமாகவும் இந்த வாரம் இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 1, வண்ணம் மாணிக்க வண்ணம். அனுஷம் நட்சத்திர அன்பர்களே, அனுஷம் நட்சத்திர அன்பர்களுக்கு என்னன்னா சனி மகா பிரதோஷம் வருது. நீங்க அவசியம் அதை கடைபிடிக்கணும். ஏன் முக்கியமா சொல்றேன்னா, நீங்க சனி பகவானுடைய நட்சத்திரம், சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எப்பவுமே சனி மகா பிரதோஷத்தை விடக்கூடாது. உங்களுக்கு இப்ப ஹெல்த் இஷ்யூஸ் சிலருக்கு இருந்திருக்கும், சிலருக்கு வேலை சம்பந்தமான நெருக்கடி, சிலருக்கு குடும்பத்தில் நெருக்கடி, எது இருந்தாலும் இந்த சனி மகா பிரதோஷம் சாமியை கும்பிட்டீங்கன்னா சரியாயிடும். அது எனக்கு சனி மகா பிரதோஷம் நாங்க எப்படி கடைபிடிக்கிறது அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனுக்கு போய் பாருங்க, நான் தனி லிங்க் கொடுத்துருக்கேன். அதை போய் பார்த்தீங்கன்னா சனி மகா பிரதோஷத்துடைய இந்த பெருமைகளை பற்றியெல்லாம் நான் பேசியிருக்கேன். எப்படி நீங்க கடைபிடிக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு போய் இதை கடைபிடிங்க. பொன்னான வெற்றிகள் உங்க வாழ்க்கையில சேரும். இந்த அனுஷ நட்சத்திரத்துக்காரங்களுக்கு இந்த வாரம் பார்த்தீங்கன்னா புதுசா வேலை தேடுறவங்களுக்கு வேலை கிடைக்கும். சிலருக்கு சில மனக்குழப்பங்கள் இருக்கு, இந்த மனக்குழப்பம் விலகிடும். தந்தை வழி உறவுகளால் நல்ல நன்மைகள் நடக்கும். நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் எல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு சேருங்க. நீங்க எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வரும். இந்த அனுஷ நட்சத்திரத்துக்காரங்களுக்கு அவர் நல்ல செய்திகள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்க எதிர்பார்த்த செய்திகள் எதிர்பார்த்த வண்ணம் வரப்போகிற ஒரு அற்புதமான வாரம். இந்த வாரத்துல உடல்நல குறைவுகள் எது இருந்தாலும் நீங்குவதற்கு வாய்ப்புகள் உருவாகும். அவங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். வியாபாரத்துல நல்ல லாபம் கிடைக்க போகிற ஒரு மகிழ்ச்சியான வாரமாக, வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை கணிந்து வரக்கூடிய வாரமாக இது உங்களுக்கு அமையும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 6, வண்ணம் பட்டு வெள்ளை வண்ணம். கேட்டை நட்சத்திர அன்பர்களே, கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு முன்னேற்றகரமான தகவல்கள் நிறைய வரக்கூடிய அற்புதமான வாரம். என்ன ஒரு பெரிய யோகம்னா, அவங்க நட்சத்திரநாதன் இப்ப பாக்கியஸ்தானத்துக்கு வந்தது ஒரு நன்மை. மனதில் சில கள்ளங்கவடம் இருக்கும். எதிரிகளை வீழ்த்துவதற்கு அழகாக திட்டமிடுவீர்கள். ஒரு சாணக்கியனாக நடந்து கொள்வீர்கள். வெற்றி பெறுவீர்கள். அதெல்லாம் உண்மை. சில நேரம் முள்ளாக எடுக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிற தத்துவம் பேசுவீங்க. ஆனால் உங்க வாழ்க்கையில எதிரிகளை வெல்லக்கூடிய காலகட்டம். அதே மாதிரி நல்ல தன வருமானம் கூடக்கூடிய ஒரு வாரமாகவும் இந்த வாரம் உங்களுக்கு அமைய போகிறது. இந்த வாரத்தில் உங்களுக்கு மிகுந்த நன்மைகள் உண்டாவதற்கு நீங்க என்ன பண்ணணும்னா, ஆடிப்பெருக்கை கடைபிடிக்க. ஆடிப்பெருக்கு வருதுல இந்த வாரத்துல, இந்த ஆடிப்பெருக்கை நீங்கள் அவசியம் கடைபிடிக்கணும். ஆடிப்பெருக்கு 2ஆம் தேதி வருது.
ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி ஆடிப்பெருக்கு. அதை கடைபிடிங்களேன். இந்த கேட்ட நட்சத்திர நண்பர்களுக்கு நல்ல முன்னேற்றம் வரும். ஆடிப்பெருக்கு இப்ப என்னங்க, அதோடைய தத்துவம் என்ன, நாங்க எப்படி அதை கடைபிடிக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் நீங்க அப்படின்னா, அதோடைய பெருமைகளை பத்தி நான் தனியா ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். நம்ம டிஸ்கிரிப்ஷன் போய் பாருங்க. இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாத்தீங்களா, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். அதை போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆடிப்பெருக்கை பற்றி செய்திகள் இருக்கு. அதை போய் கடைபிடியுங்கள். எல்லா வகையான வாழ்க்கை வசதிகளையும் இந்த ஆடிப்பெருக்கு உங்களுக்கு உயர்த்தி கொடுக்கும். தெய்வ கடாட்சம், உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில முன்னேற்றம் எல்லாமே கொடுத்துரும். இந்த வாரம் உங்களுடைய பொருளாதார நிலை உயரப் போகிறது. மன மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடைபெறப் போகிறது. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகுவதற்கு நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 9 வண்ணம் அடர் சிகப்பு வண்ணம். மூலம் நட்சத்திர அன்பர்களே, மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த வாரம் மிக முக்கியமான ஒரு விஷயம், நல்ல தன லாபம் ஏற்படும். உங்க குடும்பத்துல மன மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடைபெறும். உங்க பையனுடைய படிப்பு, மகளுடைய படிப்பு பத்தி நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது சம்பந்தமான நல்ல செய்தி. அவங்களுடைய கல்யாணத்தை பத்தி நினைச்சிருந்தீங்கன்னா அது சம்பந்தமான நல்ல செய்தி இப்ப எல்லாம் கூடி வரும். சில வம்பு வழக்குகள் இருக்கு. இந்த பண விவகாரங்கள்ல சிலருக்கு சில வம்பு வழக்குகள் இருக்கும். பெரிய பணம் சம்பந்தமான பெரிய டீலிங்ல இருக்கக்கூடியவங்க, வட்டிக்கு பணம் கொடுக்கக்கூடியவர்கள், இவர்கள் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல லாபம் இருக்கும். சில பேர் மறைமுக வியாபாரத்தில் அதிக லாபம் காண்பீங்க. கமிஷன் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல லாபம் வரும். அதான் ஆபீஸ்ல, பேக் ஆபீஸ்ல ஒர்க் பண்றவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறது. புதிய வேலை தரக்கூடியவர்களுக்கு புதிய வேலை கிடைக்க போகிறது. பெண்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அட்டகாசமான ஒரு வாரம். நல்ல முன்னேற்றம் உண்டு. நீங்கள் ஆண்கள் மனைவியை பகைச்சுக்கிடாதீங்க. மனைவி வழி சொந்தங்களை பகைத்துக் கொள்ள வேண்டாம். அன்பு காட்டுங்கள். அது மிக முக்கியம். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மூல நட்சத்திர அன்பர்கள் வரலட்சுமி விரதத்தை கடைபிடிங்க. வரலட்சுமி அம்மனை நீங்க வழிபடுங்க. இந்த வரலட்சுமி விரதம் என்று சொல்லக்கூடியது இந்த வாரத்துல நீங்க கடைபிடிப்பது ஜூலை 31ஆம் தேதி வரலட்சுமி விரதம் வெள்ளிக்கிழமை வருது. அன்னைக்கு முடிந்தா அன்னைக்கு பூஜையை செய்யுங்க. செய்ய முடியாதவர்கள் கூட அடுத்தடுத்த வெள்ளிக்கிழமைகள் கூட வரலட்சுமி விரதத்தை செய்யலாம். அந்த வரலட்சுமி விரதம்னா என்ன சார், அது எப்படி செய்யணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அதை போய் பாருங்க. வரலட்சுமி விரதத்தை எப்படி கடைபிடிக்கிறது அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் இந்த வாரம் என்னென்ன செய்தால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அதெல்லாம் தான் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். என் அருமை கனதவை டிவி நண்பர்கள் அன்பர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறணும் நோக்கத்துக்காக நான் கொடுக்குறேன். அந்த லிங்கை போய் பாருங்க, அந்த ஃபாலோ பண்ணுங்க. எல்லா வகையான வெற்றிகளும் கிடைக்கும். இந்த வாரம் செல்வ பெருக்கு, குடும்பத்திலே மகிழ்ச்சி எல்லாமே ஏற்படும். மாணவர்களுக்கு கல்வியில நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 1 வண்ணம் வெள்ளை வண்ணம். பூராடம் நட்சத்திர அன்பர்களே, ஒரு குதூகலமான வாரங்க. யாருக்கெல்லாம் கலைகளில் நல்ல ஆர்வம் இருக்கோ அவங்க வெற்றி பெற போறீங்க. சில பேர் பரதநாட்டியம் பயிலக்கூடியவங்க, வேற கலைகள் ஆர்வமுடையவர்கள் எல்லோருக்குமே வெற்றிகரமான வாரம். நீங்க அரங்கேற்றம் பண்ணுவது சிலருக்கு இப்ப தள்ளி போகும். அது வேறு விஷயம். அது கால நாட்டு சூழ்நிலைகள் காரணமா இருக்கும். ஆனால் உங்கள் கலைகளிலே நீங்கள் வெற்றி அடைவீர்கள். பொருளாதார நிலை மிகச்சிறப்பாக இருக்க போகிறது. உங்களுடைய நட்சத்திர நாதனை குரு பகவான் பார்ப்பதும், உங்கள் நட்சத்திரம் இடம்பெறக்கூடிய ராசியிலேயே குரு பகவான் இருப்பதும் ஒரு விசேஷம். நல்ல பொருளாதார நிலை உயரும். குடும்ப வாழ்க்கை ஒரு ரம்மியமாக இருக்க போகிறது. பிரிந்தவர்கள் மீண்டும் சேர்வார்கள். மனப்பிணக்குகள் விலகும். வேலை பார்க்கக்கூடிய இடங்களிலே மதிப்பு மரியாதை உயரும். புதிய வேலை எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு புதிய வேலை சேரும். வேலை கிடைப்பதிலே தாமதம் இருந்தால் உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பாருங்க. அதுல என்ன பரிகாரம் பண்ணினா நீங்க தப்பிச்சுக்க முடியுங்கிற குறிப்பு உங்கள் சொந்த ஜாதகத்தில் இருக்கும். ஜோதிடரிடம் அந்த ஆலோசனையை பெற்றுக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை முன்னேறுவதற்கு வழிகாட்டுவார். ஜோதிடத்தை கேட்டீங்கனாலே என்ன பிரச்சனையும் நீங்க வழின்னு சொல்லிடுவார் உங்களுக்கு. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு சிலருக்கு கல்வியில ஒரு தேக்க நிலை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால கருத்தூன்றி படியுங்க. உங்களுக்கு ஆன்லைன் எஜுகேஷன் மிகச்சிறந்த வெற்றியை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 3 வண்ணம் ஆரஞ்சு வண்ணம். உத்திராடம் நட்சத்திர அன்பர்களே, ஒரு ஆரோக்கியமான வாரம். சில பிரச்சனைகள் சிலருக்கு வருதுன்னா உங்களுடைய சுயஜாதகத்துல சிக்கல் இருக்குன்னு அர்த்தம். அதை மட்டும் புரிஞ்சுக்கணும். கோச்சார நிலைகள் உங்களுக்கு ரொம்ப சாதகமா இருக்கு.
இந்த வாரத்துல பிரச்சனை வரக்கூடாது, வருதுன்னா சொந்த ஜாதகத்துல சிக்கல் அர்த்தம், அதை பார்த்து சரி பண்ணிக்கணும். வேலை வாய்ப்பு சம்பந்தமாக நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும். பெண்கள் தங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்களிலே சில புதுசா வேலை மாற்றம் செய்யணும் நீங்க விரும்புவீங்க. அதே மாதிரி வீட்டை அழகுபடுத்துவதிலே உங்களுடைய ஆர்வம் பெருகும், நல்லா அழகுபடுத்துவீங்க. தாய் வழி உறவுகள் உங்களுக்கு மிகுந்த ஆதரவு தர போறாங்க. நிறைய பேருக்கு இப்ப வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. சீனியர் சிட்டிசன்ஸுக்கு மகிழ்ச்சியான குடும்பத்தில் எல்லோரும் உங்களை மதிச்சு நடப்பாங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 2, வண்ணம் பால் வெள்ளை வண்ணம். திருவோணம் நட்சத்திர அன்பர்களே, நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறப் போகிற நல்லதொரு வாரமாக இந்த வாரம் திருவோண நட்சத்திர அன்பர்கள் வாழ்க்கையில் அமைகிறது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சந்திர பகவான் என்ன பண்றாருன்னா, உங்க நட்சத்திர நாதன் முதல் தன்னுடைய பயணத்தை விசாக நட்சத்திரத்தில் துவங்குகிறார். நிறைய இன்வெஸ்ட் பண்ணணுங்கிற எண்ணம் அதனால உங்களுக்கு பெருக போகுது. அடுத்தது உங்களுக்கு வேலை சம்பந்தமான ஒரு எண்ணத்தை இந்த வாரம் முழுக்க அதிகரிப்பார். மனசுல புதுசா வேலை தேடலாமா, இருக்கிற வேலையில் பிரச்சனை வருமா அப்படிங்கிற எண்ணம், சிலருக்கு வேலை மாற்ற எண்ணம், அதனால சில மன அழுத்தங்கள், ஆனால் வேலை மாற்றம் நடக்கும். வியாபாரிகளை பொறுத்தவரை கூட்டு தொழில் வெற்றி பெறும். கூட்டாளிகள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் என்ன ஒண்ணு கேட்டீங்கன்னா, ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கிறோம். நீங்க திருவோண நட்சத்திரத்துக்காரங்க சனிமகா பிரதோஷத்தை இந்த வாரம் கடைபிடியுங்கள். இந்த பிரதோஷத்தை கடைபிடிப்பது என்பது திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு சனிமகா பிரதோஷத்தை கடைபிடித்தால் உங்களுக்கு எல்லா வகையான வெற்றிகளும் வரும். சனிமகா பிரதோஷத்தை பத்தி எப்படி நீங்க கடைபிடிக்கணுங்கிறது தனி லிங்க் கொடுத்துருக்கேன் எங்களோட டிஸ்கிரிப்ஷன்ல. அந்த லிங்க்ல போய் நீங்க தொட்டு பாருங்க. அது உங்களுக்கு அது சம்பந்தமான வீடியோ வரும், போய் பார்த்து இந்த சனிமகா பிரதோஷத்தை கடைபிடிக்க எல்லா வகையான வெற்றிகளும் இந்த திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு ஏற்படும். மாணவர்களுக்கு இது ஒரு அதிர்ஷ்டகரமான வாரம். உங்களுக்கு மேலும் அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 6, வண்ணம் நீல வண்ணம். அவிட்டம் நட்சத்திர அன்பர்களே, இந்த பணம் கையிருப்பு சம்பந்தமாக உங்களுக்கு ஒரு கவலை இருந்துகிட்டு இருக்கு. இந்த பணம் பற்றாக்குறை ஆயிருமா, நமக்கு குடும்பத்தை நடத்த பத்துமா பத்தாதா அப்படிங்கிற கவலை இருக்கு. கவலை தேவையில்லை, எப்படியாவது குடும்ப வாழ்க்கையை சமாளிச்சு கொண்டு போயிருவீங்க. முருகப்பெருமானை வழிபடணும். வழிபட வழிபட உங்களுக்கு வளமை பெருகும். அதே மாதிரி இந்த செவ்வாய் பகவான் குருவுடைய வீட்டில் இருக்கிறது உங்களுக்கு தைரியம் பெருகும். பொருளாதார நிலையை எப்படி உயர்த்தி விட்டுருவார். உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை தருவார். நிறைய பொருளாதாரத்தில் உயரணும், செல்வ செழிப்பு வேணும், காசு பணம் துட்டு பெருகணும் அப்படின்னா வரலட்சுமி விரதத்தை செழிப்பு பெருகும். வரலட்சுமி விரதம்ங்கிறது இந்த அவிட்ட நட்சத்திரத்துக்காரர்களுக்கு பல்வேறு வகையிலே நன்மைகள் தரும். நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை போய் பாருங்க. இந்த வரலட்சுமி விரதத்தை கடைபிடிங்க. உங்க வாழ்க்கையில பொருளாதார நிலையில உயர்வு, நல்ல வேலை வாய்ப்பு எல்லாமே இது கொடுக்கும். பிள்ளைகளுக்கு முன்னேற்றம் எல்லாமே இது கொடுக்கும். அந்த டீட்டெயிலை நான் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல, பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 1, வண்ணம் வெள்ளை வண்ணம். சதயம் நட்சத்திர அன்பர்களே, கடந்த கால அனுபவங்கள் உங்க வாழ்க்கையில நிறைய உங்களை யோசிக்க வச்சிருக்கு. உங்க வியாபாரம் பத்தி, உங்க குழந்தைகளை பத்தி, பிள்ளைகளை பத்தின நிறைய சிந்தனை உங்கள் மனசுல ஓடிக்கிட்டு இருக்கு. அனுபவங்கள் நிறைய விஷயத்தை உங்களுக்கு கத்துக் கொடுத்திருக்கு. பொதுவாகவே இந்த சதய நட்சத்திரத்தில் பிறந்த வியாபாரிகள் மிகுந்த அனுபவசாலிகளாக இருப்பார்கள். இந்த வாரம் உங்களுடைய அனுபவம் உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும். குடும்பத்தை எப்படி நீங்க நடத்தணும், வியாபாரத்தை எப்படி நடத்தணும், உங்கள் அனுபவம், நீங்கள் கற்றுக்கொண்ட அனுபவம் உதவும். மாணவர்களை பொறுத்தவரை சதய நட்சத்திர மாணவர்களுக்கு ஒரு அசால்ட்னஸ்ல இருப்பீங்க. உங்களுடைய எஜுகேஷன் விஷயத்தில் அதிக இன்ட்ரெஸ்ட் காட்டணும். நீங்க சில நேரங்களில் போட்டிகள், அதை பற்றின சில கவலைகள் இருக்கும், சில நேரம் மன வருத்தம் இருக்கும். நீங்க நிறைய உழைங்க, உங்களுக்கு முன்னேற்றம் வரும். பெண்களை பொறுத்தவரை நல்ல பதவிகள் இப்ப கிடைக்கும். குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி பெருகும். அதே மாதிரி பெண்களுக்கு மிக முக்கியமான சுபகாரியங்கள் கூடி வரக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் சதய நட்சத்திர பெண்களுக்கு அமைகிறது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சீனியர் சிட்டிசன்ஸ் உங்களுடைய
பொருளாதார நிலை உயரும். நிறைய பேர் வந்து உங்க சொத்துக்களுக்கு வந்து பிள்ளைகளை உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கே உங்க பிள்ளைகள் பேர் நாமினேஷன் போட ஆரம்பிப்பீங்க. குடும்பத்துல வந்து நிறைய மகிழ்ச்சி பெருகும், அதிர்ஷ்டம் பெருகக்கூடிய ஒரு வாரமாக அதை கருதலாம். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் மேலும் பெருக ஆடி பெருக்க கடைபிடிக்கலாம். இது ஆடி மாசம் இல்லையா, இந்த ஆடி பெருக்கை கடைபிடிங்கள். ஆடி பெருக்கை கடைபிடிப்பதற்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறது கீழே ஆடி பெருக்கை பத்தி தனியா லிங்க் ஒன்று கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை தொட்டு பாருங்க. உங்களுக்கு எல்லா வகையான விவரங்களும் அதில் கிடைக்கும். கடைபிடிங்கள், உங்களுக்கு வெற்றிகள் தேடி வரும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 7, வண்ணம் மல்டி கலர் வண்ணம். பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களே, புன்னகை பூத்த முகம், மனம் நிறைந்த மகிழ்ச்சி. இதுதான் உங்களுக்கு சுருக்கமா சொல்லணும்னா இந்த வாரத்துல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். புன்னகை பூத்த முகம், மனம் நிறைந்த மகிழ்ச்சி. அப்படி இருக்கணும்னா என்ன இருக்கணும்? எல்லா வகையான செல்வ செழிப்புகள். உங்களுக்கு ஆன்மீக ஈடுபாடு இருக்கு, பிள்ளைகள் முன்னேற்றம் கருதி சில செயல்களில் இறங்கியிருக்கீங்க, அது வெற்றி அடைய போறீங்க. எந்த ஒரு காரியத்திலும் ஒரு மதியோகியாக செயல்படக்கூடிய ஒரு ஆற்றலை இறைவன் உங்களுக்கு வழங்கியிருக்கார். குடும்பத்தை பொறுப்புணர்வோடு இந்த வாரம் நீங்க நடத்த போறீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் செல்வ செழிப்பு நமக்கு தேவை அப்படின்னு நினைக்கிறீங்க. வியாபாரம் பண்றீங்க, புதிய வியாபார தொடர்புகளை விரிவடையணும்னு நினைக்கிறீங்க. அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் குடும்பத்துல வரலட்சுமி விரதத்தை கடைபிடிங்க. செல்வ செழிப்பு பெருகணும், வியாபாரம் சிறந்திருக்கணும், உங்க பிள்ளைகளுக்கு கல்வியில் ஒரு முன்னேற்றம் வரணும்னா வரலட்சுமி விரதத்தை கடைபிடிங்க. அது என்ன சார் வரலட்சுமி விரதம் அப்படின்னு நீங்க விவரம் தெரிஞ்சுக்கணும்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பாருங்க, அதை கடைபிடிங்க. எல்லா வகையான வெற்றிகளும் வரும். இந்த வாரம் வந்து புரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு மனமகிழ்ச்சி பெருகக்கூடிய, வெற்றிகள் பெருகக்கூடிய நல்லது ஒரு வாரம். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய இந்த வாரத்திலே உங்களுடைய குடும்பத்துடைய தேவைகள் யாவும் பூர்த்தியாகும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 9, வண்ணம் சிகப்பு வண்ணம். உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களே, இளைஞர்கள் வந்து நிறைய உழைக்கணும். இந்த வாரத்தில் உங்களுடைய உழைப்பை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா, பணியாற்றக்கூடிய இடங்களிலிருந்து வேறு வேலைக்கு கொண்டு ட்ரை பண்ணுவீங்க. சார் நான் ஒரு பேங்க்ல ஒர்க் பண்றேன் சார், நான் வந்து ஒரு சாதாரண வேலை இருக்கேன் சார், நான் பெரிய வேலைக்கு ட்ரை பண்ண நினைக்கிறேன், கவர்மெண்ட் ஜாப்க்கு ட்ரை பண்ண நினைக்கிறேன், பண்ணலாமாங்கிறதெல்லாம் இப்போ உங்க கேள்விகளாக இருக்கும். நிறைய முயற்சி பண்ணுங்க, வெற்றி கிடைக்கும். உழைப்பை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். சீனியர் சிட்டிசன்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தலை சுற்றல், ஒரு கிருகிருப்பு இதெல்லாம் இருக்குது. காரணம் கேட்டீங்கன்னா, உணவு சரியாமை, சரியான நேரத்துக்கு உணவு எடுத்துக்காதது, இல்லைன்னா உணவு சரியாமை, வாய்வு கோளாறுகள் உங்களுக்கு காரணமா இருக்கும். அதை பார்த்து சரி பண்ணிக்கோங்க. நண்பர்கள் பக்கபலமாக இருக்க போகிறார்கள். குடும்ப வாழ்க்கை நல்ல ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டங்கள் பெருகணும். நீங்க வந்து உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களா இருந்தா சனி பகவானுடைய நட்சத்திரம் இல்லையா, உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரணும், ரொம்ப நல்லா இருக்கணும்னா நீங்க வந்து சனிமகா பிரதோஷம் வருது இந்த வாரம். அந்த சனிமகா பிரதோஷத்தை நீங்க கடைபிடிங்க. சனிமகா பிரதோஷம்னா என்ன, சனிமகா பிரதோஷம்னா என்ன, அது எப்படி கடைபிடிக்கிறது அப்படின்னு நீங்க கேக்குறீங்கன்னா, அதோடைய டீட்டெயில் எல்லாமே கீழே வந்து லிங்க்ல நான் கொடுத்துருக்கேன். சனிமகா பிரதோஷமே கொடுத்துருக்கேன், அதை போய் பாருங்க. எல்லா வகையான வெற்றிகளும் உங்கள் வாழ்க்கையில் அள்ளி தரக்கூடியது இந்த சனிமகா பிரதோஷம். ஏன்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரம். நீங்க சனிமகா பிரதோஷத்தை கடைபிடிக்கிற போது உங்களுக்கு மிகுந்த வெற்றிகள் தேடி வரும். குடும்பத்திலே மகிழ்ச்சி பெருகும், எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். சோ அதை கடைபிடிங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 3, வண்ணம் சந்தன வண்ணம். ரேவதி நட்சத்திர அன்பர்களே, ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான வாரம். குலதெய்வத்துடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமா கிடைக்க போறது, அது ஒரு அதிர்ஷ்டம். 2வது அதிர்ஷ்டம், பிசினஸ்ல ஒரு நல்ல டெவலப்மெண்ட் தெரியும். அதே மாதிரி உங்க அன்பு பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் ஏற்பட போகுது. இதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம். பிள்ளைகள் வாழ்க்கையில முன்னேற்றம், பிசினஸ்ல ஒரு டெவலப்மெண்ட் ஏற்படுறது, அதெல்லாம் நல்லா இருக்கும். குலதெய்வத்துடைய அனுக்கிரகம் கிடைக்கக்கூடிய வாரங்கிறதுனால எல்லா வகையிலும் வெற்றிகள் கிடைக்கும். இந்த வாரம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஆடிப்பெருக்கு வருது, சனிமகா பிரதோஷம் வருது, வரலட்சுமி விரதம் வருது, ஆவணிய விட்டம் வருகிறது. இப்படி ரொம்ப அற்புதமான பண்டிகைகள் நிறைந்த வாரமா இருக்கிறதுனால இதை எல்லாமே ரேவதி நட்சத்திர அன்பர்கள் பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய பொருளாதார நிலை உயர்வதற்கு இது எல்லாமே உதவும். குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியை தரும். அதை கடைபிடிக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல கொடுத்துட்டேன், போய் பயன்படுத்திக்கோங்க. என்னோட அருமை நேயர்களுக்காகத்தான்
நான் அந்த நிகழ்ச்சிகளை பற்றி தனித்தனி பதிவுகளாகவே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்திருக்கேன். அதை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு வியாபாரம் மிகச்சிறப்பாக நடைபெறப் போகிறது. உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடத்துல இருந்த அல்லல்கள் விலகும், நன்மைகள் நடக்கும். மனைவி வழி சொந்தங்களினால் பல பெருமைகளும் நன்மைகளும் உங்களுக்கு ஏற்பட போறது. சிறு விலங்குகள் மீது நீங்க அதிக அன்பு இந்த வாரம் காட்டுவீங்க. குடும்ப உறுப்பினர்கள் மத்தியிலே அன்பும் அரவணைப்பும் அதிகமாகும். நல்லதொரு வாரம். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 5, வண்ணம் சிகப்பு வண்ணம். 27 நட்சத்திரங்களைச் சேர்ந்த அன்பர்களே, நமது வார பலன்கள் நிகழ்ச்சியிலே மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுபவர் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சனா.